ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் ஹேர் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ஃபீல் குட் ஆந்தாலஜிக்கல் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்தில் மொத்தம் 5 ஹீரோயின்கள். இந்த 5 ஹீரோயின்கள் அவங்கவுங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை அப்படியே சொல்லியிருக்காங்க. 5 பேரும் வெவ்வேறு கதைகள் கொண்ட ஹீரோயின்களாக இருக்காங்க. இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு ஹீரோயின் பார்த்தா ஒரு சோசியல் மீடியாவில் இருக்காங்க. அவங்க பார்த்தா நல்லது செய்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே விளம்பரப்படுத்தி அதில் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க நல்லது செய்யலை. அவங்க எப்படி திருந்துறாங்க, அதேமாரி லவ் பண்ணிட்டுருப்பாங்க ஒருத்தர், அவங்களோட லைஃப் என்னவா மாறிச்சு. அதேமாதிரி சாதாரணமாக ஒரு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படாத பாடுபடுவாங்க. அந்த பொது இடத்துல எப்படி அவங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் என்ன பண்ணாங்க, இப்படி 5 வித்தியாசமான கதைகளில் 5 விதமான மெசேஜ் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால வந்திருக்கு. அதுதான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க 5 பேர்த்தோட கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்திருக்கிற அந்த எமோஷனல் நல்லாவே கனெக்ட் ஆகுது. அந்த செய்தி மெசேஜ், இவங்க சொல்கிற மெசேஜ் வந்து ஈஸியாக இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இது மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாருமே கடந்து வந்துருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படிலாம் இருக்கும், அதனோட விளைவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத சூப்பராகவே நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அது ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகுது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஃபஸ்ட்டு 3 ஸ்டோரி வரும். அது நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் பார்க்குறது நல்லா ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருக்குது. ஏன்னா சின்ன படமாக தான் இருக்குது, குட்டி கதை தான். அது நல்லாவே பார்க்குறது நல்லாவே வந்திருக்கு. இப்போ அந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே எல்லா ஸ்டோரியும் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அதே படத்தை தான் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. இன்னும் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த கடைசி 2 ஸ்டோரி அந்தளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக எடுத்துருக்கலாம். அதுதான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்சர் எதுவுமே இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் ஆச்சு போல் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.